அனைவருக்கும் நம் சர்வ சேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணையான அருள் கிடைக்கப் பெற்று நலமாகவும் வளமாகவும் மகிழ்வோடும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். இந்த பதிவு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பலவிதமான ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் முடிந்தவரை தீர்வாகும் என்ற ஒரு நோக்கத்தை மனதில் கொண்டு அனுபவ ரீதியாக அடியேனும் அதில் பாதிக்கப்பட்டு பலவிதமான ஒரு அனுபவங்களை பெற்று அதன் பிறகு நடந்த நன்மைகளை பற்றித்தான் உங்களுக்கு அப்படி நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவின் வாயிலாக வழங்குகின்றேன். என்ன தெரியுமா? பேய் குணம் படைத்தவரை கண்டுபிடிக்க முடியுமா? இன்று நம்மோடவே இருக்கிறார்கள், நம்மால் பயனடைகிறார்கள், நாம் வழிகாட்டி எங்கோ செல்லுகிறார்கள். ஆனால் நம்மை குறை சொல்லி நம்மிடத்திலே ஏமாற்றி நாம் ஏமாற்றமாகி அதனால் பாதிக்கப்பட்டு கடன்பட்டு வேதனைப்படுகின்ற நிலைமை ஏன் ஏற்படுகிறது? அவரை நீங்கள் கண்டறிந்திருந்தால் பேய்க்குணம் படைத்தவரிடத்திலே தானே மாட்டிக்கொண்டீர்கள். அந்த பேய்க்குணம் படைத்தவர்களை கண்டுபிடிக்க முடியுமா அப்படி என்று யோசிக்க வேண்டும். கண்டுபிடிக்க முடியும் என்பது அடியேனுடைய கருத்து. முழுமையாக நான் இதையும் பொதுவாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இப்படி நான் பல பக்தர்களுக்கு சொல்லியும் சில பேர் ஏமாந்திருக்கிறார்கள். ஆனால் கருத்தில் வைத்து நடைமுறையில் பின்பற்றும் பொழுது இது இல்லை. முதல்ல இந்த பேய் குணம் படைத்தவங்களை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி என்ன பேய் குணம், அதை எப்படி தெரிந்து கொள்வது? பாருங்க. ஹாஹா, புகழுக்கு தன் சுய புகழ்ச்சியை யார் ஒருவன் வெளியில் பேசுகின்றார், என்னை மாதிரி யாருமே கிடையாது, நான் தான் இதை சாதித்தேன், நான் தான் இதை செய்தேன், நான் அதை செய்து விட்டேன் என்று தற்புகழ்ச்சியாக யார் தன்னைத்தானே அதிகமாக புகழ்ந்து கொள்ளுகின்றார்களோ அவர்கள் பேய்க்குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தன்னைத்தானே எப்பொழுதுமே மெச்சிக்குவாங்க. அவங்கள எல்லாரும் போற்றி புகழணும் வேற விரும்புவாங்க. இதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். அப்போ நான் செய்தேன் என்று தற்புகழ்ச்சி தானே செய்து கொள்பவர்கள் நிச்சயமாக பேய்க்குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடும் என்பதை கருத்தில் வச்சுக்கணும். இன்னொன்று இது பாருங்க, இதுதான் மிக கொடுமையான விஷயம். ஐயா நம்மளாலேயே பல வருஷம் நம்ம கூடவே இருப்பாங்க, நாம் பல உதவிகள் நம்மால் முடிஞ்சதை செய்வோம். அப்போது அவர் நட்புக்கு நட்பாக பழகிட்டு இருக்கிற மாதிரி, உறவுக்கு உறவாக பழகிட்டு இருக்கிற மாதிரி கூடவே இருப்பாங்க. வெளியில் போய் என்ன ஆகும் தெரியுமா? கலகம் பண்ணுறது. இவர்கிட்ட நல்லதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நண்பனை போல நடித்து வெளியில் போயிட்டு அவன் மோசமானவன், நான் தலையை தான் அவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பின்னாடி போய் கலகம் செய்து அந்த கலகத்தால் இவங்க பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. இவங்க பிரச்சனையில் மாட்டி வேதனைப்படுவாங்க. யாருன்னா அந்த தவறே செய்யலையே. எப்படி அப்படின்னா, பக்கத்தில் கூட இருந்தாங்க பாருங்க, இவங்க கலகம்தான் அதுக்கு காரணம். அப்படி கலகம் செய்கிறாங்க பாருங்க. நீங்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வந்துடும், அடப்பாவி நான் இத்தனை நல்லதை செய்தேனே, என்னையே இந்த மாதிரி பழியாக போய் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசி என் வாழ்க்கையில் அவமானப்படுத்திட்டியே, அசிங்கப்படுத்திட்டியே, நான் அதை விட செத்து போயிருக்கலாம், இல்லை நீயே என்னை சாகடிச்சிடலாம்ங்கிற அளவுக்கு வேதனையான கலகத்தை செய்கிறாங்க பாருங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க பேய் குணம் உடையவர்கள். மூணாவதாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? கெட்ட சவுகாசம்னு சொல்லுவோம்ல, கெட்டவரோட பழகுவது. அல்லது அதுக்கு என்ன காரணம், எந்த முறை, எந்த மாதிரியான விஷயமாகவும் இருக்கலாம். கெட்ட சவுகாசத்தோடு பழகும் பொழுது, சரி நீ பழகிட்டியே, தெரிந்து விலகி வந்தியா? விலகி வரல. கெட்டவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை பின்பற்றி நீ செய்த, அப்போ உன்னோட விளைவு என்ன தெரியுமா? பெரிய பெரிய தொல்லைகளில் போய் ஒரு காலகட்டத்தில் ஜெயிலுக்கே போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து, அப்பவும் தன் வாழ்க்கை கெட்டு போய் நமக்கு கதியே இதுதான் வந்து வாழ்க்கை முழுதுமே கெடுத்து கொள்ளுகின்ற ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்க. அதாவது கெட்டவரோடு சவகாசம் செய்து கொண்டு அவர்கள் பேச்சை கேட்டு பின்பற்றி நீ செயல்பட்டு
நீ அழிகின்றாய் பார்த்தியா, இதுதான் இந்த பேய் குணம் என்று தெரிந்தும் பழகி மாட்டிக்கொள்ளுகின்ற தன்மை. அப்போ ஆரம்பத்திலேயே கெட்டதை பேசுவது, அளவுக்கதிகமான ஆசைப்படுவது, எதில் காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியங்களை பற்றி அதில் ரொம்ப முக்கியமாக தப்பான பழக்க வழக்கங்கள், ரொம்ப போதை வஸ்துக்கள், இது மேலே உங்களை திணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், டேய் ஒரு நாள் சாப்பிட்டா என்னையா தப்பு, வாயா, நான் கூட இப்படி தான் என் மனசு கஷ்டத்துக்கு தான் ஏன் சாப்பிட்றேன், இதுக்கு தான் ஏன் சாப்பிட்றேன்னு பல காரணங்களை சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஐயா உனக்கு ஆசையை ஊட்டும் பொழுதே அது பேய் குணமான ஆசை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசையை தவறாக கெட்ட வழியில் திணிக்கின்றவர்கள் பேய்குணம் படைத்தவர்கள் என்பதை கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன் சொன்னேன்னா இது ரொம்ப முக்கியமாக பாருங்கள். ஒரு பக்கம் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது, இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாமல் கலகம் பண்ணி நம்மளே வாழ்க்கையை கெடுக்கிறது, இன்னொரு பக்கம் கெட்ட சவகாசத்தால் அவர்களுடைய பேச்சை கேட்டு நீ செயல் செய்வது. இந்த மூன்றும் மிக முக்கியமான குணமாக கருதப்படுகிறது. ஒருவர் தன் வழிநடத்தலில் செல்லும் பொழுது நீங்கள் அவரை கவனித்து அவருக்கு நல்ல பெயரும் அவர் நல்ல நிலைமையில் இருந்து அவரோடு நாம் நட்பு கொள்கின்றோம் என்றால், அந்த அறிவு சார்ந்த விஷயங்களில் அந்த பேச்சை கேட்டு நாம் செயல்படுவோம் என்றால் நமக்கு பேய் குணம் என்பது இருக்காது. இப்படி தவறான விஷயங்களில் தலையிட்டு அவர்களுடைய பேய் குணத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது பிரச்சனை தான். அதனால் இந்த மூன்றையும் கருத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பேய் இதுதான். இந்த மூன்று பேய்கள் உங்களுக்கு பேசும்போதும் தெரிஞ்சிடும், நடைமுறையிலையும் தெரிஞ்சிடும், ஒரு வாட்டி 2 வாட்டி பழகும் போதும் தெரிஞ்சிடும். இதை நன்றாக கருத்தில் வைத்து கொண்டு நீங்கள் நட்போ அல்லது பழக்கமோ வைத்திருந்தால் உங்களுக்கு இந்த பேய் குணத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் வராது. இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அந்த பேய் குணம் இருக்கும் என்பது இந்த பதிவின் வாயிலாக சொல்லி வேறொரு பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம். மாதத்தில் ஒரு நாள் முழு நிலவான சந்திரன் மறைக்கப்படுகிறது. ஆம், அதுதான் அமாவாசை. சந்திரன் முழுமையாக மனம் சம்பந்தப்பட்ட மண்டலமாகும். சூரியனின் செயலான ஆழ்மனமும் சந்திரனின் செயலான மனதும் அன்றைய நாளில் நம்மில் பல பேருக்கு உடலில் ஏதோ மாற்றம் உண்டாவது போலான எண்ணத்தை உருவாக்கி உடல் ரீதியான பயம், குழப்பம், மந்திர தந்திர சூனியங்கள் என்கிற நினைவுகளை கொடுத்து வேதனை ஏற்பட காரணமாக திகழ்கிறது என்பதை உணர்கிறோம் அல்லவா? ஆம், இதுவே அமாவாசையின் நிகழ்வு. நம் மன போராட்டங்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் காரணமான இந்த அமாவாசையில் சூட்சுமமான முறையில் வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலனை தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மகாபாரத போருக்கே அமாவாசையில் செய்யும் வழிபாடு வெற்றி தரும் என்பதை கணக்கிட்டு கொடுக்கப்பட்டதை நாம் அறிவோம் அல்லவா? அதை போல சந்திரனை புனிதப்படுத்தி வளர்பிறையாக பிரதிபலிக்கச் செய்வதைப் போல உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாகி பிரகாசமாக நல்லவைகள் எல்லாம் வளர்ந்து வருவதற்கு அற்புதமான காரிய சித்தி தரும் மந்திர வெற்றிலை வேள்வி மாதம் தோறும் வரும் அமாவாசை தினத்தில் நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளின் ஸ்கந்தாலிகா ஆசிரமத்தில் மிகச் சிறப்பாக மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. நீங்கள் உங்கள் இல்லத்தில் 5 வெற்றிலையில் ஜூம் ச என்ற பீஜாட்சர மந்திரத்தை மஞ்சளை கொண்டு மோதிர விரலால் எடுத்து 5 வெற்றிலையின் மீது எழுதி ஒரு பிரார்த்தனையை வேண்டிக் கொண்டு ஸ்கந்தாலயா ஆசிரமம் வந்து நடைபெறும் வேள்வியில் உங்கள் கைகளால் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பயம் அகற்றி காரிய சித்திகள் பெற்று மகிழ்வாய் வாழ்ந்திட அழைத்து மகிழ்கிறோம்.